இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளின்றதால சாமிக்கு நெய்வேத்தியமாக ரவை கேசரி செஞ்சுருக்கேன். கலருக்காக பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சுருக்கேன். இது நெய்வேத்தியமாகவும் கூடவே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் பேரிச்சப்பழம், முந்திரி பருப்பு, தோல் உரிச்ச பாதாம், ஒரு கப் பப்பாளி பழம், கூடவே மிளகு, மஞ்சள் தூள் கலந்த பால். மத்தியானம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு கூடவே நான் மஞ்சள் தூள், பெருங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். முதல்ல சாப்பாட்டில் பருப்பு கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கரண்டியெல்லாம் மசிச்சுடுங்க. பருப்பில் சால்ட்டு போடல, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லாவே மசித்த மாதிரி அந்த கட்டி இல்லாத நல்லா உடச்சி நல்லா கலந்ததுக்கப்புறமா ரசம் சேர்த்திங்கன்னா மதியானம் குழந்தைங்க சாப்பிடும்போது சாப்பாடு நல்லா மெத்துன்னு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரசமும் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி கட்டுங்க. லீக்கேஜ் இல்லாத பாக்ஸை பார்த்து கட்டுங்க. கூட நான் இன்றைக்கி கேரட் பொரியல் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.